ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிதான நாமத்தில் தோத்திரப்படி கலந்து கொள்படாய் வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி காத்து கொள்ளப் போகிறார், ஆஸ்வதிக்க போகிறார். எல்லோரும் உட்காரலாமா? கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. ஐயா சொன்ன வார்த்தையின்படி எந்த நோக்கத்துக்கு வந்தீங்களோ, எந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் சொல்லி நினச்சிங்களோ அந்த நோக்கத்தில் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஒரு வாழ்க்கையில் புதுவிதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தலாம். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டு வாழ்க்கையை தந்தார். அந்த கிருபைகளுக்காக கடவுள் நன்றி செலுத்தலாமா? ஆண்டு நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? நீ தேவனோடு வாழும்போது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தெய்வம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு இருக்க போகிறார். அது கிருபையை நினைத்து ஆண்டவரே கரைக்கூட இருக்கட்டும் ராஜா நோக்கி பார்க்கலாமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போகாதலுக்கு ஆண்டவர்களை பாதுகாக்க போகிறார். கடவுள் பிரியமான பிள்ளைகளாக வாழணும், கடவுள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணும். நான் அன்றைக்கு நினச்சி பார்த்தேன், இந்த ஊருக்கு வர்றோம், என்ன வார்த்தை பேச போகிறோம், என்ன குறித்து பேசணும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு போதகரோ ஒரு பைபிள் காலேஜை படித்த மனுஷனோ கிடையாது. நான் ஒரு வியாபாரி. கடவுள் என்னை நடத்தின விதங்கள், ஒவ்வொரு நாட்களையும் பாதுகாத்த விதங்கள் அதிசயமாய் வேதத்தில் வாசிக்கும்ல. மீகா 7:15 வாசிக்கும் போது, எகிப்து புறப்பட்ட நாளில் நடந்து கொள்வே உன்னை அதிசயங்களே காணப்படுவேன் நாடு சொன்னார். எகிப்து நடந்து போல ஜனங்கள் எப்படி நடந்து வந்தாங்களோ அதே போல் அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்லி ஆண்டு சொன்னார் மீகாவில் வாசிக்கும் போது. அதே போல் தான் ஆண்டு ஒவ்வொரு நாட்களும் நடத்தின விதத்தை பார்த்து அவளை ஒவ்வொரு நாட்களும் செய்கிற காரியங்களை குறித்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்து மாத்திரமல்ல, எப்படியாவது கடவுளுக்கு மகிமையாக வாழணும். ஒரு வாழ்க்கை தான், இந்த உலகம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை கடந்து போகும்போது எந்த மனுஷனும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. ஒரு வாழ்க்கை தான். அது மாத்திரம் இந்த ரோடு வழியாக போகும்போது கீழ்ப்பக்கமாக ஒரு கடை இருக்குது. நான் சைக்கிளில் வந்திருக்கேன், வியாபாரத்துக்கு சைக்கிளில் வந்திருக்கேன் ஊருக்கு 40 வருஷத்துக்கு முன்னால். அந்த நாட்கள் நினச்சி பார்க்கேன், எவ்வளோ கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்து அந்த ஊருக்கு. ஆனால் ஆண்டு எவ்வளோ உயர்த்திருக்கிறாரு. உயர்த்தது மாத்திரமல்ல, நம்ம எவ்வளவு ஒரு கிருபையை தந்து வழியெடுத்து கொண்டு வரலான்னு நான் நினைப்பேன், நான் பார்ப்பேன் ஒவ்வொரு நாட்களும். இதனால் நினச்சி பார்க்கும்போது நான் இன்றைக்கி நினச்சி பார்த்து வார்த்தை வாசித்து பார்த்தேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 19ஆம் வசனத்தை சொல்லுது, 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீங்க நம்ம விதத்தில் வாசிக்கிறோம். இதை காட்சி பார்க்கும்போது எந்த மனுஷன் 2 நினைவுலையும் ஓடிக்கிட்டு இருக்கான், 2 சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு சிந்தனை இல்லை, கடவுளுக்கு பிரியமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை இல்லை. கடவுளுக்கும் பிரியமாக வாழணும், உலகத்துக்கும் பிரியமாக வாழணும், எல்லா காரியத்துக்கும் நம்ம பக்குவப்படுத்தி சொல்லி மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை, இது ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், ஆண்டவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணும். 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை. வானத்தில் ஆண்டவர் அடைச்சி போட்டார். ஏன் அடைச்சி போட்டார்னா, அக்கிரமம் மிதியாயிடுச்சு, குடி அதிகமாக போயிடுச்சு, வேசித்தனங்கள் அதிகமாக போயிடுச்சு, விபச்சாரங்கள் அதிகமாக போச்சு. ஆண்டவர் சகிக்க முடியாத பாரமாக இருந்தது, சகிக்க முடியாத வேதனையாக இருந்தது. மனுஷனை பூமியில் செம்மையான ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் இந்த உலகத்தில் வந்து அநேக உபாயத்தந்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டான். இதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக மனுஷன் வந்து வாழ்க்கையில் ஒரு நேர்மையாக வாழணுங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லை. இந்த உலகத்துக்கு ஒன்றும் இல்லை, அது மட்டும் அவங்களுக்கு தெரியும், எப்படியும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய மக்கள் தன் வாழ்க்கையை சரியில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை நினச்சி தான் வேதனை. இப்படி தான் தேசத்தில் வாழ்ந்தாங்க. அப்போ தீர்க்கதரிசி எலியா அந்த ஊரில் இருந்தார். ஆண்டவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார்.
உருவாக்கி கொடுத்தாருன்னா இந்த ஜனங்கள் அழிவை பார்த்தாரு. ஜனங்கள் ஒவ்வொரு நாட்களும் பாதிக்கப்பட்ட பாதிப்பை ஆண்டவர் பார்த்தாரு. பார்த்து தேசத்துக்கு விடுதலை கொடுக்கணும்னு ஆண்டவர் ஏற்படுத்தி தீர்க்கதரிசியாக எலியாவை ஆண்டவர் அந்த ஊருக்கு அனுப்பினார். ஆண்டுக்கு 3 வருஷம் மழை இல்லை. 3 வருஷமாக மழை இல்லாத காலத்தில் ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, புல் பூச்சிக்கு தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் தமிழ் நீதிமானை ஆண்டவர் காப்பாற்றினார். வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 27:25 சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்களும் நானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததியை அப்பத்துக்கு இறந்தின காணலன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. ஆண்டு கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டால் அவருடைய பிள்ளைகளை ஆண்டு தெரிந்து கொள்வார். எப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ வந்திருந்தாலும் சரி, எப்படி வேதனையான வாழ்க்கை நீ வந்திருந்தாலும் சரி, உன் கண்ணீரை காண்க தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். உலகத்தை யாரும் கண்ணீர் பார்க்க முடியாது. புருஷனும் பார்க்க முடியாது, மனைவியும் பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது. ஒரு கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை தந்து பயப்படாதே, நான் ஒரு துணை இருப்பேன், இந்நீதியின் விலகரத்தினாலே தாங்குவேன்னு சொல்லி தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அதுதான் மனுஷன் நினைக்கணும். நீங்கள் அநேக பேர் மறந்துடுறாங்க. ஏதோ கிறிஸ்தவங்க அவ்வளோதான். கிறிஸ்தவ கோயிலுக்கு போனோமா, சந்தா கட்டினோமா, கோயில் கவர் கொடுத்தாங்க, கவரில் காய்ச்சி கொடுத்தோமா, ஒரு சிலுவை போட்டாங்களா, வாங்கிட்டு போய் இப்படி தான் நினைக்கான ஒழிய நம்முடைய வாழ்க்கை எப்படி பிரயோஜனமாக இருக்குது? நம்முடைய வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கைமாக இருக்கா? நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தை செய்யாமல் இருக்கான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தை ஆண்டவர் உலகத்தை நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. ஒன்று வாழ்க்கை ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா? அதைத்தான் யோசித்து பார்க்கணும். நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. தன் வாழ்க்கை என்ன பிரயோஜனம் இங்கே ஆண்டு அழியலை. நான் வரும்போது கூட என் மகன் சொன்னல, என்னோட முதல் 2வது மருமகன் ஜான்சன் என்ன சொன்னா தெரியுமா? என் காலை பார்த்துட்டு, மாமா காலை அடிபட்ட மாதிரி தெரியுது, காலை இழைச்சிருக்க மாதிரி தெரியுது, பார்த்து நடங்க, நீங்கள் வேணும், எல்லாருக்கும் நீங்கள் எங்களுக்கு வேணும். அந்த கரிசனை, அப்படிப்பட்ட கரிசனை வாழ்க்கையில் மனுஷனுக்கு வேணும். ஏதோ வளர்ந்தோம் அது வாழ்க்கை இல்லை. ஆடு மாடு தான் வளருது, ஏதோ வாழ்ந்துன்னு வளருது, அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 4:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுனைமியால் சொல்லுவா தன் புருஷனை பார்த்து என்ன சொல்லுவா? இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன். யாரை? தீர்க்கதரிசி எலிசாவை நோக்கி சொல்லுவா, இவர் பரிசுத்தவான் காணுகிறேன், எப்போனாலும் வீட்டில் தங்கட்டும், ஒரு மார்க்காலியை வைப்போம், மேசையை வைப்போம், குத்துகளுக்கு வைப்போம், ஒரு கட்டில் போடுவோம், எப்போனாலும் தங்கட்டும் சொல்லி நீதிமான்னு சொல்லுவோம், பரிசுத்தவான்னு சொல்கிற. அப்படி வாழ்க்கையில் இருக்கா? நீ பரிசுத்தவான்னு சொல்லக்கூடிய அளவில் வாழ்க்கை சீராக இருக்கா? நான் பரிசுத்தமான வாழ்கிறேன், என் வாழ்க்கை சுத்தமாக இருக்குன்னு சொல்லி எண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்கா? அப்படியே சிந்தனைகள் வாழ்க்கையில் இருக்கா? நிறைய பேர் வாழ்க்கையில் அது இல்லை. பரிசுத்தவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மக்கள் இல்லை உலகத்தில். அப்படிப்பட்ட வாழ்க்கை காரணம் கேட்டால் உழைக்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் ஒரு எண்ணங்கள் இல்லை, சோம்பேறியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். சோம்பேறியாக அடுத்த பிழைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப வாழ்க்கை நல்லதில்லை. நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பாரு, உண்மையாக வேலை செஞ்சு பாரு, கர்த்தர் வாழ்க்கையை எப்படி ஆஸ்வதிக்கான்னு பாரு. வேலை செய்யறது மாத்திரமல்ல, ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்தி பார்த்து உன் வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு நீ பாரு. யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதான் வாழ்க்கை. ஏதோ வளர்ந்தவங்க வாழ்க்கை கிடையாது. ஒரு வாழ்க்கையின் நட்சத்திரமாக இருக்கணும், கடவுள் சாட்சியாக இருக்கணும். அப்படிப்பட்ட மகிமைக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்குனை ஆஸ்வதிக்கப்பட முடியும். நிறைய பேர் எந்த வேலையும் செய்கிறது இல்லை. தண்ணி அடிக்கணும், ஜாலியாக இருக்கணும், இதான் ஜாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். தான் உடம்பை தானே கெடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தானே கெடுத்து தனக்கு தானே அறிவு வேணும்ல. மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அறிவு தான் மனுஷன் கொடுத்துருக்கார் ஆண்டவர். மனுஷன் எப்படி வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தெல்லாம் வாழ்ந்து போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நிறையா சென்னையில் கொருக்குப்பேட்டையில் ஒரு மகள், படித்த மகள், பிசாசு கிறிஸ்திக்கிற சிங்கம் போல யாரையும் விழுங்காமல் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த மகள் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டா. பெற்றோர் கண்ணி விட்டு அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, அந்த பையன் சரியில்லைம்மா, குடிகாரன், கஞ்சா அடிக்கிறவன், 24 மணி நேரம் தண்ணி அடிக்கவம்மா, நீ போய் வாழ்க்கை இப்படி சீராக போயிட்டேன்னு அழுதாங்க. காரணம் கேட்டால் வளர்க்குற வளர்ப்பு சரியில்லாத வளர்ப்பு. என் மகா லேட்டாக வந்தால் எங்கே போயிட்டு வந்தேன்,
எதுக்கு லேட்டாக வந்த, உன் வாழ்க்கை என்ன, ஏன் உன் வாழ்க்கை பற்றி எப்படி சீரல்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. தேவ சமூகத்தை காத்திருந்து நீ வாழ்வாயானா, தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வாயானா, ஒரு தூசி மேலே உன் மேலே உட்காராது, ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுமாயானால வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்குபடி செய்ய வேதத்தில் வாசிக்கிறோம். வழி உன் கடவுள் பிரியமான வழியாக இருக்கா? நேற்று ராத்திரி 11 மணி இருக்கும், ஒரு ஐயா ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அவங்க ஊரில் நடந்த சம்பவத்தை சொல்லி, ஒரு பெண்ணும் ஒரு மகனும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எடுக்க மாட்டாங்க. 3 நாளாக கொடுத்து எடுக்கலையா. இங்கே தயவுசெய்து உங்களை செல்ல முடியுமா, நீங்கள் பேச முடியுமான்னு கேட்டாங்க. நான் பேசுவேன், அதுக்குரிய வழி எடுப்பேங்கிறதுக்கு நான் 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாங்க. காரணம் கேட்டால் என்ன, எதுக்கு போனாங்க, எப்படி போனாங்கன்னு கேட்டால், இந்த பெண் வீட்டில் ஒரே அழுக. ஏன் எல்லாம் வாலிப நாட்கள் வரைக்கும் வளர்த்து அந்த பெண்ணு தவறான வாழ்க்கையில் ஓடும்போது அது பின் வாழ்க்கை எப்படி சீரழியுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னி ஃபெயிலியர். அது தாயோட சொந்த கிட்னி தான் கொடுத்துருக்கா 1 வருஷத்துக்கு முன்னால். அந்த ஒரு கிட்னிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அந்த ஒரு கிட்னிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு சொல்லி 1 வருஷமோ 2 வருஷம் செத்து போயிட்டா அந்த மகளுடைய நிலைமை என்ன? அந்த மகளுடைய நிலைமை என்ன? தாய் தகவல் ஏக்கமான கண்ணீரையும் ஏக்கமான கஷ்டமான கண்ணீர் நிந்த இந்த மகளுடைய வாழ்க்கை என்ன, மகளுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன, யார் இவ்வளோ பாதுகாக்குது? காரணம் கேட்டால், நீ கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்திருப்பாயானால், கடவுளுடைய சாட்சியாக நீ வாழ்ந்திருப்பாயானால், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழ்ந்திருப்பாயானா, பொல்லாத கண்காண்டர் விடுதலை கொடுப்பார். பொல்லாத கண்கள் சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். காரணம் கேட்டால் மகளை நினைச்சு அழுக. வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் கனிமரம்போ, உலகிற்கும் வாழ்வரையில் உமது மனோ இறங்காதோ, உமது மனோ இறங்காதோ, ஆரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரோ வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே.
செய்தி கேட்டுடன் எனக்கு நைட்டில் ரொம்ப நேரம் மனசுக்கு ரொம்ப பாரம், தூக்கம் ரொம்ப கஷ்டம். அந்த பெற்றெடுத்த மகளுக்கு ஏற்ற வேதனை. காரணம் கேட்டால் சீரில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. நிறைய பேர் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. ஏதோ வளர்ந்தோம் இதான் நினைக்கிறேன் ஒழிய பிள்ளைகள் என்ன செய்யுது, யாரும் செய்கிறாங்க. காரணம் ஆண்டு சமூகத்தை காத்திருக்கிறது இல்லை. தேவ சமூகத்தை காத்திருந்து ஜெபிப்பாயானால், தேவ சமூகம் கண்ணி விட்டு அழுவாயானால் ஆண்டு எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எல்லா காரியத்தையும். ஒரு ரெபேக்காவில் தாவீதும் ஈசாக்கும் ரெபேக்காவுக்கும் 2 பிள்ளைகள். ஒருத்தர் ஏசா, ஒருத்தர் யாக்கோபு. ஏசா எப்படியோ திருமணம் பண்ணி போயிட்டார். அதனால் வாழ்க்கையில் கஷ்டம். ரெபேக்கால் தாங்க முடியலை. அடுத்த மகன் வாழ்க்கை சீராக இருக்குன்னு சொல்லி தேவனுக்கு பிரியமான மகளாக இருந்ததுனால தான் புருஷன் சொல்கிற, ஐயா முதல் மகனால் வாழ்க்கை சீழிஞ்சு போச்சுது, 2வது மகன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்காங்க. ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறதுனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாம் 24:63 வாசிக்கும் போது ஈசாக்கு தியானம் பண்ணக்கூடிய மனிதனாக இருந்தான். தியானம் பண்ணி ஏன் தியானம் பண்ணா? தன் தகப்பனுக்கும் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் 10 வயசு வித்தியாசம். சாராள் 127 வயசு இறந்துட்டாங்க. 127 வயசு இறந்துட்டாங்க. அப்போ ஆபிரகாம் ரொம்ப வேதனை. அப்படிப்பட்ட தாயின் தகப்பனுக்கு சீரான பொண்ணு வேணுங்கிறதுக்காக அவன் தியானம் எடுக்கிற மனிதனாக இருந்தான். அப்படி நம்ம இருக்காங்களா? ஏதோ வளர்ந்தோம் அது வாழ்க்கை இல்லை. நிறைய பெண்கள் தான் காரணம், நிறைய தாய் தப்பன் தான் காரணம். என்னெல்லாம் செய்ய போகிறோம்? குடிக்க வாழ்கிற வரைக்கும் எவன் குடிக்காமல் இருக்கான், குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். வேதத்தில் வாசிக்கணும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28, 29 வசனம் வாசிக்கும் போது ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், மதுபானம் இருக்க தங்கி தருவது வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எவ்வளோ கஷ்டம். இந்த பண்டிகை நாட்கள் தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம், ஆண்டவரே எங்களது கடைசி காலத்தில் வந்திருக்கோம் சாமி, எங்கள் வாழ்க்கையில் பிரியமான வாழ்க்கை இருக்கணும். ஏலியா அதை தான் சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, தேசம் அழிய போகுது, 3 வருஷம் மழை இல்லை. அவன் நினச்சி சொல்கிறான், கடைசி காலங்கள் சொல்கிறான், பாகால வணங்கக்கூடிய மக்கள் 400 பேர், யோசபேல் பந்தியில் சாப்பிட்றவங்க 450 பேர், 850 பேர் கூடி வர சொல்கிறான். கூடி வர சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தர் தெய்வமாக கர்த்தரை வணங்கு, பாகால தெய்வம் பாகால வணங்கு. எந்த மட்டும் 2 நினைவில் குந்தி நடப்பீங்க, அப்படி நடக்காத. ஒரே நினைவில் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளை வாழணும், கடவுள் சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளை வாழணும்னு நினைச்சு வாழ்வாயானா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை கிடைக்கும், தேவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். ஆண்டு சொன்னாரே, வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 14 வாசிக்கும் போது உங்களுக்கு இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என் பிதாவை விட்டு அநேக வாசல் உண்டு, ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண ஆண்டு சொன்னாரே. அதே போல் நமக்கு ஒரு ஸ்தலம் வேணும், நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும், நமக்கு சந்தோஷமான காரியம் வேணும்னு சொன்னால் நீ தேவ சமூகத்தை காத்திருந்து வாழணும். தேவ சமூகத்துக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். எனக்கு வயசு 77, என் மனைவிக்கு 74 வயசு. ஊழியத்துக்கு வரணுங்கிறதுக்காக என் மகளை ஜான்சனோட ஒய்ஃபை தான் அவள் கையில் கொடுத்துட்டு வந்தேன். அவள் சொன்னால், நீங்கள் இப்படி வேஸ்ட் அலைய வேண்டாம்ப்பா, 15 நாட்கள் ஆகிடுமா, அம்மா பாவம் இல்லையா, ஏமிக்கிட்டே இருக்காங்களே, உன்னை நினச்சிக்கிட்டே இருக்காங்களே சொன்னான். ஆனால் எனக்கு ஒரு காரியம்னு கேட்டால், ஓடுற ஓட்டங்கள் வரைக்கும், நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம ஓட்டம் தேவனுக்கு பிரியமான ஓட்டமாக இருக்கணும், தேவனுக்கு சாட்சியுள்ள ஓட்டமாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நீதியுள்ள நியாய கர்த்தர் அந்நாளே எனக்கு தருவார், அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான். ஆண்டு ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்மளை நம்ம பிள்ளைகள் ஆண்டு வெட்கப்படுத்தவே மாட்டார். தெரியும், நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறது தெரியாது, நான் நம்புகிறேன். என் பிள்ளைகள் கண்களுக்கு பிரியமாக இருக்கணும். ஒரு நாள் பிரதர் தினரையா அவளை பார்க்க போனேன்.
என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. என் மகள் பெட்சி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க மாதிரி சொன்னாங்க, தம்பி நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, நீ அநேக காரியம் குறித்து மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கஷ்டப்படாத, தேவையானது ஒன்று தான். தேவையான ஒன்று தான் மரியாளுக்கு ஆண்டு சொன்னார்ல, தேவையான மரியாதை தண்ணி விட்டு ஈடுபட நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டாள். லூக்கா 10 கடைசியில் வாசிக்கும் போது அதுவரை தேவை ஒன்று தான். நீ ஆண்டவருக்கு சார்ந்து வாழு. ஆண்டு ஒன்று யோசேப்பு போல் குடும்பத்தை வச்சுருக்கிறாரு. அது மாத்திரம் யோசேப்புக்கு வாழ்க்கையில் ஒரு குறைவில்லை. கஷ்டம் வரும், வேதனைகள் வரும், நிந்தனை வந்தாலும் ஆண்டு ஒன்று விட்டு விலக மாட்டான்னு கைவிட மாட்டார். இதுதான் என்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க. இது வாக்கு நினச்சி தான் ஆண்டவரே பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. 2 நினைவு குந்தி நடக்கக்கூடாது, ஒரே நினைவை வாழணும்னு சொல்லி வாழ்க்கையில் மனுஷன் எண்ணங்களை எடுக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தனால தான் அந்த 850 தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போயிட்டான் எலியா. யோசேபில் கேட்டா, யோசேபில் அவனை சொன்னான், என் தேவர்கள் மனுஷனை கொண்டுட்டடா, நான் சும்மா விட மாட்டேன், நான் இதே நேரத்தில் உன் ஜீவனுக்கு எடுத்துடனா இல்லையா பான்னு பயப்பட்டான். மனுஷன் தானே, அவன் பயந்து ஓடுனான். வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 19 வாசிக்கும் போது 4ஆம் வசனம் சொல்கிறான், ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல. அழுதான், கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவர் என்ன சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் பட 7000 பேர் உனக்கு மீதி வச்சுருக்கேன்டானார். 7000 பேரை 7000 பேர் மீதியாக வச்சுருக்கேன்னு சொன்னார். அதே தெய்வம் இன்றைக்கு உனக்கு மீதியாக வைப்பது மாத்திரமல்ல, உனக்கு கண்மணியை போல பாதுகாப்பார். கண்மணியை போல பாதுகாப்பார். ஒரு நாள் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். பொன்னை புடமிடுவார், மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பர் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. நெருக்கிடும் உபத்திரவமே, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் உபத்திரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபல, மீண்டும் ஜெயித்திடவே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபல, மீண்டும் ஜெயித்திடவே. நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. போராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே.
மாறாதவர் போல நாம். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. படியாதே கண்ணீர் என்று மனம் வடிவடையாதே நின்று. படியாதே கண்ணீர் என்று மனம் வடிவடையாதே நின்று. இடிமேகம் அகற்றிடும், இடிவெள்ளி தொலைந்திடும், பகல் கதிரீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிரீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கண்ணீர் உன் பக்கம் இருக்கிறார், மாறாதவர் போலேதான், உன்னை மாறாதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. எந்த காரியத்துக்கு மனசு சோர்ந்து போகக்கூடாது. நான் அடிக்கடி நினைப்பேன், எங்கள் ஊருக்கு மேற்கில் ஒரு புளிய மரம் நிற்கிது, அங்கே ஒரு மாட்டு வண்டி நிற்கும். எப்பமோ எனக்கு ஃப்ளைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா மேகாயத்தில் குருவி தான் தெரியும். மாட்டு வண்டியில் ஏறி புளிய மரத்தில் ஏறி உச்சின்னு பார்ப்பேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டு போக முடிய கிருபை தந்திருக்கார். காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமான மகனாய் வாழ்ந்ததுனால, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுனால கைவிடவே இல்லை. இதுவரைக்கும் எனக்கு கைவிடலை, ஒரு நாள் கைவிட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், நான் அவரை நேசிக்கிற இன்னார் என்று அறிவேன். அவர் நான் நேசிக்க கர்த்தர் எனக்கு யாருன்னு தெரியும். ஏன்னா அவர் சார்ந்து வாழ்ந்ததுனால தான். அதே போல் நீங்களும் சார்ந்து வாழணும். அந்த பண்டிகை நாட்களில் ஒரு சபதம் எடுக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை தாங்க, சார்ந்து வாழ இருக்க கிருபை தாங்க. அப்படி நம்ம வாழ்க்கை ஒரு சபதத்தை எடுத்து நீங்கள் வாழ்வீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீ மற்றவங்களும் குறை சொல்கிறோம், மற்றவங்க தான் குறை சொல்கிறோம், அவங்க யோக்கியமா அப்படி இருக்காங்களே, இப்படி தான் குறை சொல்கிற மக்கள் கூடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது சொல்லக்கூடாது. கர்த்தர் திட்டம் பண்ணுவார், கர்த்தர் சாட்சி கொடுப்பார், கர்த்தர் வழி நடத்துவார். அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் ஒரு நாள் இன்றைக்கி வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரஸ்திரி கொண்டு வந்து ஆண்டுகிட்ட விடுவாங்க. என்ன சொல்லி விடுவாங்க? ஆண்டவரே விபச்சாரத்தில் கையுமையாக பிடிக்கப்பட்டா இப்படிப்பட்டவர்கள் மோசே கல்லெறிஞ்சு கொல்லுன்னு சொன்னாங்களே, நீங்கள் என்ன சொல்லின்னு கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னா ஆண்டவர்களை குற்றச்சாட்டுக்கு வராங்க. ஆனால் குற்றச்சாட்டுக்கு இருக்காங்க. அவ்வளோதான் அழுதுகிட்டே நிற்கா கைமையுமாக பிடிக்கப்பட்ட ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு நிற்காங்க. திரும்ப திரும்ப கேட்காங்க. என்ன கேட்காங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ அமைதியாக இருக்கேன்னு கேட்காங்க. ஆனால் ஆண்டு பதில் ஒன்றும் சொல்லலை, தரையில் தான் எழுதினார். என்ன தரையில் எழுதினார்னா, நான் என்னென்ன பாவம் பண்ணேன், என்னென்ன அக்கிரம் பண்ணேன், என்னென்ன வேசித்தனம் பண்ணேன், என்ன அநியாயம் பண்ணதை ஆண்டு தரையை எழுதிட்டார். ஒருத்தர் கேட்குறாங்க, ஆண்டா நாங்கள் மேய்க்கு பார்த்துட்டு இருக்கோம், தரையிலே எழுதுறீன்னு தரையை பார்க்க அவன் செஞ்ச பாவத்தாண்டு எழுதிட்டார். உடனே ஆண்டு அவங்க என்ன செய்தாங்க? கல்லுகளை அப்படியே போட்டு அப்படியே போயிட்டாங்க. இது சரி தனியாக நிற்கா, ஆண்டவரும் அப்படியே நிற்காரு. ஆண்டு சொல்கிறாரு, நானும் உன்னை நியாயந்திருக்கிறதில்லை, இனி பாவம் செய்யாதனார். ஒருவேளை பாவம்னு தெரிஞ்ச பிறகு வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்ச பிறகு நீ அறிக்கை செய்து விட்டால் தான் மனுஷி. ஏதோ வளர்ந்தோம் வாழ்க்கை இல்லை,
நம்ம செய்து தப்புன்னு செய்து பாவமான காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லைன்னு சொல்லி நீ அறிக்கைட்டு நீ வாழ்வாயானால், மன்னிப்பு கொடுத்து நீ வாழ்வாயானா, கர்த்தர் நீ ஆசிரிக்க காத்து கொண்டு இருக்கிறார். சொன்ன குறுக்குப்பேட்டையில் பிள்ளை, நல்ல படித்த பிள்ளை, குடிகாரனை நேசித்தா, கஞ்சா பிடிக்க நேசித்தா. அவளுக்கு தெரியாது குடிகாரன்னு தெரியாது. அவன் என்ன செய்வானா, தினம் ஏதாவது ஒரு காரை கொண்டு வருவானா வெளியே, ஏதாவது ஒரு வாடகைக்கு ஒரு காரை வாங்கி அந்த பிள்ளைகிட்ட கொண்டு வந்து காட்டுவானா, இந்த கார் இருக்குது ஒரு, அந்த கார் இந்த காருன்னு சொல்லி. அது புத்தீனமான வாழ்க்கையினால ஏமாந்து போச்சுது. நீ நிறைய பேர் இப்படி தான் ஏமாத்துறான். பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம்னு சொல்லி வகதேடி சுற்றி தெரிகிறான். திருமணமாகி கொஞ்ச நாளில் அவருடைய காரியங்கள் தெரிஞ்சுது. ரோட்டுக்கு வந்துட்டா. பெரிய குடும்பத்தில் மனுஷ பிள்ளை ரோட்டுக்கு வந்துட்டா. ரோட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுது லாபம் என்ன? பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு கேட்கல, நண்பர்கள்லாம் சொன்ன கேட்கல. காரணம் வாழ்க்கை ஆண்டவர் சார்ந்து இருக்கலை. நீ ஆண்டவர் சார்ந்து வாழ்ந்திருப்பாயானால், தேவனை பற்றி கொண்டு நீ வாழ்ந்திருப்பாயானால், நான் உன்ட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஆண்டு சொல்லியிருப்பார்ல. அப்படி வாழலை. கடைசி நிலைமை என்ன? தீபாவளி போனஸ் வாங்கிட்டு வரணும். அவள் சொல்கிற, ஐயா நீ தீபாவளி போனஸ் வாங்க போகிற, இன்றைக்காவது இந்த காசை கொண்டு வந்து ஒழுங்காக குடியா. எங்கள் அப்பா அம்மா சொல்லி நீ கேட்காம தவறாக திருமணம் பண்ணி சீரழிஞ்சிட்டேன். அவங்க முன்னுக்கு நான் கொஞ்சமாக தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. சாயந்தரம் வரும்போது போனஸ் வாங்கிட்டு வரவேன் ஃபுல்லாக குடிச்சிட்டு இன்னும் 4-5 பாட்டிலும் வாங்கிட்டு வரா. அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன? அவன் நிலைமை என்ன? பார்த்தா இனி வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை. 3 பிள்ளைகளுக்கும் பாய்சனை கொடுத்துட்டு அவளை செத்துட்டா. இதான் வாழ்க்கை. நிறைய பேர் அதை யோசிக்கிறதில்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் யோசிக்கிறதில்லை. தேவ சமூக காத்திருப்பாய், ஆனால் தேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை காண்டு பரிசுத்தர் இல்லை. வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் யார் என்று குற்றப்படுத்தணும்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தை யாரும் கேட்கல, எந்த அவதாரங்கள் கேட்கல, எந்த தெய்வங்கள் கேட்கல, எந்த மனுஷனும் கேட்கல, ஆண்டவர் தான் கேட்டார். அவர் தான் குற்றமில்லாத பரிசுத்தர். முடிஞ்சு அவரை தவிர யாரும் பரிசுத்தமான யாரும் கிடையாது. நான் பரிசுத்தம் இல்லை, நான் யோக்கியந்தான், வேசித்தனம் உள்ளவன் தான், விபச்சாரக்காரன் தான். ஆனால் மனம் திரும்பும் போது, அவர் ரத்தத்தால் கழுவப்படும் போது உனக்கு காரியங்கள்லாம் மாற்றித்தரல. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தண்டிய வேண்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து நெற்றிய விட்டாரே. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்முடி வாத்தியம் மேல்வீட்டு ஜெய கோலியுடனே. நெஞ்சி பொன்னோடி வாத்தியம் மேல்வீட்டு ஜெய கோலியுடனே.
மன்னித்து விட்டாரே. இன்னைக்கு உலகம் முழுதும் கொடூரமான நோயினால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. கேன்சர், பயங்கரமான கேன்சர், எங்கே பார்த்தாலும் கேன்சர் தான். கொஞ்ச நாளைக்கு முன்பால் கடையும் பக்கத்தில் சிவசிலையில் ஒரு நாளைக்கு இங்கே ஜான்சன் அங்கே தான் பேசுகிறார். காலையில் சர்ச்சில் பேசிட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து கார் ஏறி வெளியே வரணும். ஒரு தம்பி வந்து கார் குறுக்க நின்றுட்டார். என்ன ராஜான்னு கேட்டேன். ஏன்னு கேட்டேன். என் மனைவிக்கு கேன்சர், 33 வயசாகுது, 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளை எடுக்க முடியல. கடைசி பிள்ளை அழுகையில் துடிச்சு வருது 7 எடுக்க முடியலை. அவர் 4ஆம் ஸ்டேஜ் கேன்சர். என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம். நீங்கள் எதுதான் வந்திருக்கீங்க, அதுதானே ஊழியக்காரர் தானேன்னு சொன்னார். எனக்கு அது காட்சியை பேசுகிற வார்த்தைகள் வளர்ந்து அழுக, மனைவி மேலே வச்சுருக்க பாசம் நினச்ச உடனே காரை ஓரமாக வர சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் கடைசி பிள்ளை துடிச்சு அழுது தூக்குறதுக்காக, அவ்வளோ தூக்க முடியலை. சரீரத்தில் பயங்கரமான பலகீனம், தூக்க முடியல, ரொம்ப வேதனை. யோசித்து பார்த்தேன். எசேக்கியா ராஜாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. எசேக்கியா ராஜாவுக்கு, தாவீதுக்கு பிறகு எசேக்கியா ராஜா தான் உண்மையான ராஜா, சாட்சியுள்ள ராஜா, மகிமையான ராஜா இருந்தார். அவருக்கு கேன்சர். கேன்சர் வந்த உடனே தீர்க்கதரிசி ஏசாயாட்ட சொல்கிறாரு, என் தாசனாகி எசேக்கியாட்ட போய் சொல்லு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, நீ செத்து போவ அப்படி சொல்லிடாங்காரு. எசேக்கியா போய் சொன்ன உடனே ஏசாயா போய் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. எசேக்கியா அழுறான், ரொம்ப அழுறான், ஏகம் அழுகுறான். ஏன்னா கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்த மனுஷன், சாட்சியாக வாழ்ந்த மனுஷன், மகிமை செலுத்தக்கூடிய மனுஷன் அழுதான். சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டு என் தாசன் எசேக்கியாட்ட சொல்லு, இன்னும் 15 வருஷம் உன்னை கூட்டி கொடுக்கேன், 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னாரு. எசேக்கியா காதில் அன்று போட்டு வெளியே போகலை, வாசலுக்கே போகலை. மீண்டும் போய் ராஜாட்ட சொல்கிறான். காரணம், ராஜா அழுகுறான். ஆண்டவர் என்ன சொன்னார், 2 ராஜாக்கள் 25 வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை நினச்சி அந்த மகளுக்கு ஜெபம் பண்ண போகும்போது கொஞ்சம் தண்ணீர் வாங்கி ஜெபம் பண்ணி தேங்காய் எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி அதை கேட்டேன். ஆண்டவரே, அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில், தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில், அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில், நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவானடுவில்.
பதறாமல் அணைத்திடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினல்லவரை தாயல் பலனைப்பவரே, நோயினல்லவரை தாயல் பலனைப்பவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார், கதறல்கள் கேட்டிடுவார், கதறாமல் அணைத்திடுவார். அல்லாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்பவரே, மாயையில் மயங்கினோரை தைதந்து காப்பவரே, நோயாவிடுவார், நோயோனாய் மாற்றிடுவார், மாற்றிடுவார். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நீங்கள் எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் அட்டாக், லங்ஸ் ஃபெயிலியர் வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டர் பார்க்காரு, கண்ணீரை பார்க்காரு, வியாகுலத்தை பார்க்காரு.
எப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருந்தால் ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறார். இந்த அருள்நாதர் நாம் பாட்டை நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணேன். ஈஸ்டருக்கு 2 நாளைக்கு முன்னாடி பெரிய வேலைக்கிழமை சாயந்தரம் சென்ட் தாமஸ் சர்ச்சில் மேலே தோமா உயிரி தரல அந்த இடத்துல அந்த ஃபாதர் என்னை கூட்டி கொண்டு ஒரு இடத்துல கொண்டு காட்டினார். வேலாயுதங்க ஒரு மனுஷன் வந்து தோமாவை இட்டியால் குத்துறான். குத்தும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குத்த போகிற மனுஷன் உடம்பெல்லாம் நோய், உடம்பெல்லாம் சரீரமெல்லாம் அழுகி நோய். ஆனால் வெறித்தனமாக அவர் குத்த போகிற மனுஷனுக்கு அவர் தோமாவை சரீரத்தில் பட்ட அந்த அம்பு வேல் குத்தும்போது அவன் மேலே ரத்தம் தெளித்து இந்த மனுஷன் மேலே தெளித்து அவன் சுகம் பெற்று வந்தான். அவனே சாட்சி கொடுத்தான். இப்படிப்பட்ட உயிருள்ள தெய்வத்தை நான் கொலை பண்ணிட்டேனே வேதனைப்பட்டான். அவனாவது ஆண்டவர் அறியாத மனுஷன். நீங்கள் ஆண்டவர் மறிஞ்ச நாம் எப்படி இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் ஆண்டவர் மறுதளிக்கக்கூடிய மக்களாய் யூதாஸ் எப்படி 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்து தேவாலயத்தில் காசை விட்டறிந்து தற்கொலை செய்து கொண்டானோ, அதே போல் நம்மளோட வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா? தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கா? மகிமை சேர்த்த வாழ்க்கை இருக்கா? அவன் வாழ்க்கை மனம் திரும்பு அப்படி சொல்கிறாரு. மனம் திரும்பி வாழ்க்கை சீர்பட்டால் ஒழிய உன் வாழ்க்கை ஆண்டவர் ஆசிக்க முடியும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தையின்படி எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்காயோ அந்த காரியத்தில் ரெட்டிப்பான் நன்மையை தருவார். எல்லோரும் இளம்பலமா ஜெபம் ஆண்டவரே, எல்லோரும் ஒரு நிமிஷம் மேலே உட்காந்துருக்கீங்கள இளவாண்டு கேளுங்க. ஆண்டவரே, என் கரம் எங்கள் ஓடுக்கு இருக்கட்டும் ராஜா, அன்பின் கரம் ஆஸ்வதிக்கப்பட்ட கரங்களை தாங்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவரே, ஏதோ நாங்கள் வளர்கிறோம் அப்படி வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. இருதயமுக்குள் மனதுருக கிருபை தாங்க ஐயா. நீ மனதுருகிற தெய்வம் ஆண்டவரே. என் குடும்பத்தில் சாபங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும் ஆண்டவர் கேட்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு உன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர், ஆகாரே நீ எங்கே இருக்கிறான்னு சொன்ன தெய்வம் இன்றைக்கு உன்னை கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவரை தேடி வந்திருக்க நீ, அவர் பரிசுத்தர். உன் அக்கிரமத்தையெல்லாம் பார்க்காரு, என் வேதனையை பார்க்காரு, கண்ணீரை பார்க்கிறாரு. அழாதே சொல்லி கண்ணீரை துடைத்து நான் போகிறார். அட கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் ஆண்டுகள் தோறும் ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நீ மூலம் செய்வதென்று பின்னும்
இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழி துணை மீட்பவரும் நிகழ் விடாது சேர்பவரும் வீழ்ச்சியில் விழி துணை மீட்டவரும் நிகழ் விடாது சேர்பவரும் சித்திர வேளையில் நிச்சயிரா உன்னை கிட்டி உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. பண்டிகை ஆசரிக்க வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. நானோடு கூட இருந்து போகவிடவெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி கிராமத்து பிள்ளைகள் எங்கிருந்தால் கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து பாதுகாத்தீங்கப்பா. இந்த கிருபைக்கு நன்றி ராஜா. விசேஷித்த கரம் கொண்டு காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைத்த பிள்ளைகள் காணிக்கைக்காக, பண்டிகை தோத்திர பிள்ளைகளுக்காகப்பா, அன்பு தம்பி குருவானவருக்காக, குடும்பத்திற்காக நன்றி ராஜா. உலகமே தள்ளப்பட்டாலும் நேசிக்கிற தெய்வம் ஆண்டவரே, அறிந்து வாழ கிருபை தாங்க. அப்படியான மறைத்து வெளிப்பட்டீங்க. அந்த கிருபைக்கு நன்றி ராஜா. பாதுகாத்து கொள்ளுங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஜெயங்கடிக்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.